வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஐபிஎல்க்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்ட்டூன் ஃபேஸை எடுத்து அதை அப்படியே வந்துட்டு ஐபிஎல்ல இருக்கிற ஏதோ ஒரு டீமுக்கு நாம் வந்து ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அண்ட் பிக்ஸ்ஆர்ட். இந்த 2 அப்ளிகேஷன் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற 2 அப்ளிகேஷனுமே வந்துட்டு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. அதே போல் இதோட ரெக்கவர்டு ஃபைல்ஸும் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட அந்த இமேஜை மட்டும் உங்களோட லோக்கலில் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா டூன் ஆப், அந்த ஆப்பை மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ரீசெண்டாக ஏதாவது இமேஜ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும்னு வச்சுன்னா எந்த இமேஜ் நீங்கள் மாற்ற போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஷ் ஃபேஸாக மாற்றும் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற இன்டூ மார்க்கை கொடுத்துங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட லோக்கல் ஃபைலில் அதை ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸில் அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குண்டான ஒரு ஃபேன் பாய் கார்ட்டூன் இமேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் நம்மளோட ட்ரைவில் ஷேர் பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸை வந்துட்டு அந்த ஃபைல்ஸை நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஒன்று வந்துட்டு பிக்கர் இமேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு உண்டான இமேஜ். ஸோ ஏதோ ஒரு இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துங்க. இதுக்கப்புறம் பாட்டமில் வந்துட்டு ஆட் ஐக்கான் இருக்குது. அந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேக்ரவுண்ட் இமேஜ் நான் இங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ண சொல்லி, ஸோ அந்த இமேஜை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஏற்கனவே டூன் ஆப்பில் நம்ம வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் அவுட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் இருக்குது. அந்த ஒயிட் கலர் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக மாற்றணும். அதுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம போகிறோம். கரெக்டாக இதோட அவுட்லைனில் மட்டும் வச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே செலெக்ஷன் பண்ணுங்கள். அப்படியே கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு தகுந்த மாரி வந்துட்டு அது கட் ஆகிடுச்சு. சேவ் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இந்த ஜெஸ்ஸுக்கு தகுந்த மாரி நம்மளோட ஃபேஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை கொடுத்துட்டு அந்த நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜில் ஃபோட்டோஸில் சேவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குனால ஃபேன் பாய் இமேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் இந்த இமேஜை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.